இந்த வீடியோல வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நீடில்ல இருந்து த்ரெட்ட எடுத்துட்டு லாங்கா ஒரு செயின். இப்ப நீங்க கீழ இருந்தும் மேல போலாம், மேல இருந்து கீழ வரலாம். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். லாங்கா ஒரு செயின் வந்து எடுத்துட்டு, பக்கத்துல ஒரு குட்டி லாக் செயின் வந்து போட்டுட்டு, அதோட பாதியில நீங்க லாங் செயின் போட்டிருப்பீங்க இல்லையா? அதோட மிடில்ல வந்துட்டு அங்க ஒரு செயின் போட்டுட்டு, பக்கத்துல ஒரு லாக் செயின் போட்டுட்டு, திரும்ப அந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல திரும்ப ஒரு லாங் செயின். திரும்ப ஒரு லாக்கு. இப்போ நீங்க 2வதா ஒரு செயின் போட்டீங்க இல்லையா லாங்கா, அத ரிவர்ஸ்ல கொண்டு போயிட்டு, அதே லைன்ல அதோட மிடில்ல ஒரு செயின். திரும்ப ஒரு லாக் செயின். வீடியோ வந்துட்டு ஸ்லோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ என்னோட வீடியோ நீங்க எந்த வீடியோ பார்த்தாலுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா வந்து கிடைக்கும். இப்போ நீங்க வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்துட்டு அதே லைன்ல வந்து கொண்டு வந்துடுறீங்க. கொண்டு வந்துட்டு அங்க ஒரு செயினு, திரும்ப குட்டியா ஒரு லாக் செயின் போட்டுட்டு, இப்போ நீங்க ரிவர்ஸ் கொண்டு வந்தீங்கல்ல, அதோட பாதியில இன்னொரு செயினு போட்டுட்டு ஒரு லாக் செயினு. ஸோ லாக் செயின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா திரும்பும். ஸோ இதே மெத்தட் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. இதில வந்துட்டு நீங்க எல்லா டிசைனுமே பண்ணலாம். பார்டர் ஒர்க்ல வந்துட்டு நீங்க ப்ளவுஸ்ல பார்டர்ல வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து குடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். எப்பவுமே செயின் ஸ்டிச்சே குடுக்கறதுக்கு பதிலா, இந்த மாரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்க பார்டர்ல யூஸ் பண்ணும்போது, ரொம்ப யூனிக்கா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே இதுதான். ஃபர்ஸ்ட்டு ஒரு லாங் செயினு, பக்கத்துல ஒரு லாக் செயினு, திரும்ப ரிவர்ஸ்ல அத கொண்டு போயிட்டு அதோட பாதியில வந்துட்டு ஒரு செயினு, ஒரு லாக் செயினு, திரும்ப ரிவர்ஸ்ல. இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது என்னோட ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. மெட்டீரியல் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சிங்கிள் பீஸாவும் கிடைக்கும். பல்க் குவான்டிட்டிலயும் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து மெட்டீரியலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேசிங் சீட்டும் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு யாருக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நீங்க ஃபைனலா முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க.